நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. விஜயாண்டினாலே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜேர்னர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் எவ்வளோ சாந்தமாக சொல்கிறீங்க. ஓகே, ஜஸ்ட் ஜோக். ஓகே, படம் வந்துட்டு அருமையாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நிறைய இடத்துல சண்டை போடுவாங்க. அவங்களாம் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு படம் வந்து நல்ல ஒரு இம்பாக்டான கொடுக்கும். ஆக்சுவலாக ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஒருதலை காதல் வெல்லும். அது கண்டிப்பாக வெல்லும். என்னைய மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெல்லுமா? கல்யாணம் அது அப்படி கிடையாதுடா. ஒன் சைடு காதல் வந்துட்டு வேற மாதிரி காதல். ஆக்சுவலாக அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான், ஒரு பொண்ணுக்கு வந்து தனியாக இருக்கும் போது யார் வேணும்? ஒரு ஃப்ரெண்டு கூட வேணும். அதே மாதிரி தான் ஒரு பையனுக்குமே அவன் தான் வேணும். ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 ஃபீல் ஆச்சு. ஆனால் தனியாக இருக்கும்போது நமக்கு யார்? ஒரு ஃபோன் காலில் ஒரு தேவதை வந்தா ஹாய் ஸ்வீட்டி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஹாய் சொல்லுங்கள், நான் தான் விக்ரம் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தேவதன் அந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு இந்த படத்தில் நல்லா ஒரு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படம் மியூசிக் படத்தில் அருமையாக இருக்குது. ஒரு படத்துக்கு என்ன தேவை? நரேஷன், டைரக்ஷன், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே. எல்லாரும் தான் யூடியூப் சொல்லிச்சாங்க, எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக விஜயாண்டியை பார்க்குற மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்டான விஜயாண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு படத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறது? ஒரு கதைக்களம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மற்றபடி பார்த்து நீங்கள் மியூசிக் நல்லா அருமையாக இருக்குது. அண்ட் ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. வருவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க போயிடுவாங்க, அப்போல்லாம் இல்லாமல் ஹீரோயினுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். முக்கியமாக டேரக்டர் என்ன கஷ்டப்படுவாங்க, டைரக்ஷன் பண்ணும்போது என்ன கஷ்டப்படுவாங்க, ஒரு படத்தில் என்ன தேவையாக இருக்குது, ஒரு படத்தில் என்ன தேவையில்லாத என்ன இருக்குது, முக்கியமாக இது நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சுட்டி காமிக்கணும் அப்படின்னா அந்த தங்கச்சி சீனை சொல்லலாம். அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பழைய கண்டென்ட். ஆமாடா, எல்லாரும் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் தான் ஒரே கதை எடுக்கிறாங்க. அது நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் தான் படம் எடுக்கிறீங்க, எல்லாரும் தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு விஷயம் இருக்குல்ல. இப்போ என்ன எடுத்துக்கீங்க, எத்தனை ரிவ்யூஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஓகேவா? பட் ஆனால் நம்ம எப்படி அதை இம்பாக்ட் கொடுக்குறோம் அதுதான் மெயின். நம்ம எப்படி அந்த நரேஷனை கொடுக்குறோம் அதுதான் மெயின். இல்லை, கரெக்டாக இல்லையா? அதுதான் சொல்ல வரேன்டா. நம்ம மேக்கிங் தான் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல வரேன். ஒரு இடத்துல நம்ம எப்படி அதை மேக் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதுதான் இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படம் அதெல்லாம் ஜெயிச்சிருக்கு. சரக்கு அடிக்கிற சீனா? சரக்கு அடிக்கிற சீன்ஸ்லாம் மட்டும் போட்டு ஏமாத்துறாங்க. போஸ்டர் ஆமா பார்த்தேன். ஆமா இருந்துச்சு. அவங்க பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ஆல்கஹால் அடிக்டா இருந்தாங்க. எப்போ என்ன பார்த்தாலும் டென்ஷன் ஆனா நான் வந்து சரக்கு அடிப்பேன், டென்ஷன் ஆனா நான் சரக்கு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கு. அவ்வளோ ஒரு ஸ்டோரி ஒன்லைனா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒருதலை காதலுக்காண்டி இந்த படம் ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும். சமுதாய சீர்கேடு ப்ரோ அப்படிலாம் பார்த்தா இந்த ஹாட்ஸ்பாட் படத்தை என்னென்னமோ கேள்வி ஊத்துறீங்க. ஆனால் படம் உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. அது யாரும் நீங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் பார்த்தா இந்த கோட் லைஃப் கூட தான் நல்லா இருந்துச்சு. அதை யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கே இருந்தோ வந்து கேரளாவில் இருந்து இந்த மஞ்சு வாய்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. என்னென்னமோ படத்தை நல்ல படங்களை ப்ரமோட் பண்ணீங்கயா? நல்லா நான் இப்போ நல்லா இருக்க படத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் வரவேற்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா அதே மாதிரி இந்த படமும் இருக்கும். ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி படமும் வரும். இந்த படமும் நல்ல பிளாக் பஸ்டர் கொடுக்கும். அந்த டைரக்டர் டீமுக்கு ஒரு டைரக்டர் என்ன கஷ்டப்பட்டிருக்காரோ அதுக்கு அதை புரிய வச்சிருக்காங்க. உண்மையில அதுக்கு ஒரு தனி கேட்ச் ஆப். படம் அருமையா இருக்கு. கண்டிப்பா தேர்ல வந்து பாருங்க. ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம் ரேட்டிங். அதே மாதிரி விஜய் ஆண்டனி வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஓட்டுக்கு வந்து நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்க. ஆமா இல்ல திருமாவளவன் கூட ஓட்டு போடுங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? ஏங்க ஆமாங்க இல்லாதவன் வேற என்னங்க பண்ணுவான்? இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. 1000 ரூபா இருந்தால் நான் சோறு சாப்பிடுவேன்னு நான் வந்து சொல்கிறேன். அது எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். எனக்கு என்ன பிடிச்சோன்னா யாரும் போடுறது. ஆனால் ஓட்டு காசு வாங்குறது உங்கள் விருப்பம். அது நாங்கள் வந்து அவர் சொன்னதை வந்து அது எப்படி நான் கேட்குறது? வாங்கினா வாங்கலாட்டி போங்க, அது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். சரியா வாங்குங்கன்னு சொல்றது சரியா? சரி தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் அந்த பொசிஷன் போலையே. இல்லைங்க, சட்டம் என்ன சொல்லுது? ஓட்டு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது கேட்குறேன். அதாவது நான் சொல்றேன், ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் தப்பு இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை வாங்கினாலும் தப்பு இல்லை வாங்காட்டியும் தப்பு இல்லை. புரியுச்சா? Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.